ரூபாய் காய் பிடிச்சோன்னா நான் வந்து ஜிபே பண்ணுறேன். அது ஒரு பெரிய சாதனையாக தெரியுது எனக்கு. இதே சொன்ன இவன் என்ன சங்கியாவன் நரேந்திர மோடிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறான்னுவாங்க. கலைஞர் கருணாநிதி இந்த மொபைல் வந்ததுக்கப்புறம் ஐ எம் ஆல்சோ அடிக்ட் ஆஃப் மொபைல். பெரிய குற்ற உணர்ச்சியாகவே இருக்குது. ஒரு காட்சியை சொல்கிறது முக்கியம் இல்லை, அதை படமாக்குறதா ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து எடிட்டோரியலாகவும் நடிகர்களை வேலை வாங்க தெரிஞ்ச ஒரு சாமர்த்தியமான ஒரு நினைவன சார் ஆஃபீஸ்லேருந்து இங்கே வரும்போது ராசமதுரவன் சீமான் நான் எல்லாரும் அங்கே ஒரு ஜாயிண்ட் அடிப்போம். டேய் நீ வா போ அப்படின்னு எல்லாரும் ஒரு வேலையை வாங்க. முத்துக்கு முத்தாக வந்து என்கிட்ட வந்து எப்போ மாதிரி கதை சொல்கிற மாதிரியே சொல்லிட்டு போயிட்டாப்ப. அதில் நான் நடிக்கிறதா கதை சொல்லலை. என் ஒய்ஃப்டெல்லாம் நாட்டுக்கோழி குழம்பு முஸ்லிம்டி குழம்பு ரொம்ப இருக்கும் கொண்டுகிட்டு அந்த தென்னந்தோப்புகளை நடந்து வர்றாங்க. காசு கொடுத்தா எங்களை சண்டைக்கு வந்துருச்சு. என்னடா நினச்சிட்டு நீ உங்கள்கிட்ட காசு வாங்கிடா நான் உங்களுக்கு சோறு போடும். எப்படா நீங்கள் காசு கொடுப்போம் பெரிய பணக்காரன். ஐப்ரோவை ஆச்சரியக்குறியாக்கி வச்சுட்டு டெத் வீட்டில் உட்காந்துருப்பார். இப்படி என்னடா சாவை பெற ஆச்சரியமா பாக்குறது. ஒரு பையன் ஒரு பொண்ணு 2 பேருக்கு திருமணம் ஆயிடுச்சு. அவங்க தனியா இருக்காங்க. பிரைவசிங்கிறது ஏதோ புதுசா கல்யாணம் ஆன பொண்டாட்டி புருஷன் பொண்டாட்டிக்கல. முதல்ல எனக்கு வேணும்டா பிரைவசி. 92 ஆண்டு நம்பிக்கை எஸ்பிஎஸ் வழங்கும் சத்தான கேபி மாவு மற்றும் கம்பு மாவு. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தினமும் எஸ்பிஎஸ். ஒரு தேர்தலில் வாக்களிக்கிற போது கட்சியின் அடிப்படையில் வாக்களிக்கணுமா, நிக்கிற கேண்டிடேட் அடிப்படையில் வாக்களிக்கணுமா, இல்ல ஒரு கட்சியினோட சித்தாந்தத்தின் அடிப்படையில்? அப்போ ஒரு ஜனநாயகத்துல இன்னும் ஓட்டளிக்கிறதுக்கே ஒருத்தவங்க பாடம் நடத்தி தான் சொல்லணுமா? அந்த சூழல்ல தானே இருக்கு. ஏன் அதுதான் சொல்றேன். எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து எவனையும் சுயமா யோசிக்க முடியாம பண்ணதா அரசியலா? யாரையுமே ஏன் இந்த இப்படி 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 ஏன் ஒருத்தங்க அறியாமையில தானே சார் சத்தியமா இருக்கும். அது போகணும். ஏன் இன்னார் ஓட்டு போடணும், இன்னார் ஓட்டு போடணும், இன்னார் ஓட்டு போடணும்னு இப்படி இது பண்ணணுமா, அது பண்ணணுமா, அது பண்ணணும். நான் அன்னைக்கு எனக்கு என்னோட அறிவு கட்டினவர் 49 போட்டு போ, அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறீங்கல்ல. இது அரசியலை பொறுத்த மட்டும் தனி மனிதர்கள் வந்து அவங்கவுங்க விழிப்புணர்வோடு வாழணும். நம்ம 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 நீங்கள் நானும் வேலை போய் பொழைச்சா தான் நம்ம சாப்பாடு சாப்பிட போகிறோம். ஒரு சமூக நிர்வாகம், ரோடு, சாலை, மின் வசதி பொதுவானதால எல்லா வகையிலும் தமிழ்நாடோ சரி இந்தியாவும் குறைச்ச இடத்துல ஒன்றும் குறைச்செல்லாம் சொல்கிறது இல்லை. நம்ம கட்சிக்காரனாக இருந்தால் எங்கள் கட்சி செஞ்சிச்சு, உங்கள் கட்சி செஞ்சிச்சு, அவங்க அர்ப்பணிச்சாங்கன்னு மிகைப்படுத்தி பேசிக்கலாம். ஒரு அரசு மக்களுக்கு என்ன செய்யணுமோ நம்ம வந்து வி ஆர் பேயிங் டேக்ஸ். கட்டாத எதுலேயுமே டேக்ஸ் கட்டாமல் இல்லை. எனக்கு முரண்பட்ட தலைவர்கள், உடன்பட்ட தலைவர்கள்னு நான் யாரையுமே பார்க்குறேன். எல்லா தலைவர்கிட்டையும் எல்லாமே தான் இருக்கும். ஏன் நான் அதில் பாகுபடுத்தி பார்த்துக்கிறணும்? ஏன் பாகுபடுற மாதிரி டிஜிட்டலில் வந்து இப்போ நீங்கள் 30 ரூபா 10 ரூபாய் காய் பிடிச்சோன்னா நான் வந்து ஜிபே பண்ணுறேன். அது ஒரு பெரிய சாதனையாக தெரியுது எனக்கு. இதே சொன்ன இவன் என்ன சங்கியாவன் நரேந்திர மோடிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறான்னுவாங்க. தமிழ்நாட்டில் வந்து கலைஞர் கருணாநிதி அளவுக்கு மைலேஜ் எந்த பொலிட்டிஷியனும் கிடையாது, பெரிய லீடர்ஸ். அப்போ 200 ரூபாய்க்கு ஊபிஸா, ஊபிசி 200 ரூபாயான்வாங்க. இது என்ன இதுன்னு அரசியல்? இது ஒருத்தன் எந்த கருத்து பேசினாலுமே உங்களுக்கு ஒரு விமர்சனம் இருக்குன்னா நான் அதை பேசாமல் என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிறேன்றேன். என்னடா எதை சொன்னாலுமே ஒரு கலரா? நீங்கள் இதை சொல்கிறதுனால நான் உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்குறேன். அரசியலில் இந்த மாதிரி எதை பேசினாலுமே பின்னணியில் நீ இதுவா அதுவான்னு கேட்குற மாதிரி இலக்கியத்திலையும் இந்த மாதிரி கட்சி கட்டல் வந்துருச்சு. அது வந்துருவார். மனுஷன் தானே எல்லாரும். நீ அவங்க குளிப்பாட்டி டெய்லி ஃப்ரெஷ்ஷாக குளிச்சு சட்டை போட்டோன்னா மைண்டு ஃப்ரெஷ் ஆகிடு தானே. எழுத்து என்பது வந்து ஒரு பீரியடில் பார்த்தீங்கன்னாக்கா இலக்கியத்தில் இப்போ அஃப்கோர்ஸ் ஜெயகாந்தன் சார் எழுதினாலும் அவர் எழுத்துக்கு பின்னாடி வந்து ஒரு சித்தாந்தம் இருந்தாலும் கூட சித்தாந்தங்களையும் கடந்து சில நேரங்கள் எழுதுகிற பொழுதும் சரி நடிகை நாடகம் அதுக்குள்ள சித்தாந்தத்தையும் தாண்டி வந்து அது தனித்துவமாக ஒரு கதை நின்றுது. இப்போ தீஜானகி ராமனை பார்க்குற போது அது ஒரு தனித்துவமாக நின்றுது. புதுமை பித்தனை பார்க்கும்போதும் சரி, அசோகமித்திரனை பார்க்குற போதும் சரி, எம் வெங்கட்ராமனை பார்க்கும்போது இப்படி ஒவ்வொருத்தரை பார்க்கும்போதும் சித்தாந்தங்களையெல்லாம் தாண்டி எழுத்துன்றது ஒரு எழுத்தாகவே இருந்தது. ஆனால் இவ்வளவு அரசியல் இன்னைக்கு இலக்கியத்தில் இருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லைம்மா, அது வந்து அனாவசியம். இந்த எலக்ட்ரானிக் வந்து அனாவசியங்கள்லாம் அவசியம் மாதிரி தோற்றத்தை உருவாக்கிடுச்சுமா. கம்யூனிகேஷன் தான் நமக்கு புரட்சின்னு எது புரட்சியமோ அதான் புரட்டும் பிரச்சனை தான். பின் நவீனத்துவத்தை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? பின் நவீனத்துவ ஆமாம், இப்போ போஸ்ட் மாடர்னிசம் இந்த மாடர்னிசம்ன்றதெல்லாம் ஒரு குதர்க்கத்துக்குன்னே எடுத்துக்கிட்டதா. அந்தந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு மாறுதல் வந்துக்கிட்டு தானே இருக்குது. இப்போ நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு மகளாக இருந்தீங்க, இப்போ உங்களுக்கு ஒரு மகன் வந்திருக்கு, ஒரு சேஞ்ச் வந்துட்டோமா? இப்போ இதை சார்ந்த பின்னாடி ஒரு தலைமுறையோட மாறுதல் வந்துடுமா? இப்போ இது நீங்கள் எந்த கணக்கில் என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறதா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்பீங்களா? அவங்களுக்குன்னு ஒரு பார்வை இருக்குது. அதில் இது சரி இது தப்பு, மாடர்னிசம் போஸ்ட் மாடர்னிசம், நவீனத்துவம்னா மரபு உடைத்தல் கட்டுடைத்தல் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. கட்டு உடைச்சிக்கிட்டு தானே இருக்கும்.
உடையாம எப்படி நிப்பாட்ட முடியும்? இயற்கையானது நடந்துகிட்டே இருக்குமா? அது வந்து இப்படி ஒரு சாரம் பூசிக்கிறோம் நம்ம. எல்லாத்துக்கும் ஒரு கலர் வச்சுக்கிறது வந்து இப்படி எழுதுனா மட்டும்தான் எழுத்து. இன்னைக்கு தீஜா போல ஒரு எழுத்து எழுதினாலோ இல்ல ஜெயகாந்தனை போல ஒரு எழுதினாலோ அது மொத்தமா தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை இருக்கிறத பத்தி நீங்க கால ஓட்டம் தான்மா, கால ஓட்டம் தான். அது ஜெயகாந்தன் சாரே சொல்லியிருக்காரு, எத்தகைய படைப்புகளும் எத்தகைய இலக்கியங்களும் காலத்தின் ஏலத்தில் சூறையாடப்படும். முடிச்சுட்டு போயிட்டாரா? அந்த வார்த்தை அவரே சொல்லியிருக்காரு. வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்து நியாயம். அது சரியும். அதேதான், காலத்தின் ஏலத்தில் சூறையாடப்படும். நான் இப்ப கேட்கிற கேள்விகள் என் தனிப்பட்ட கருத்து இல்லை, பொதுவா வைக்கக்கூடிய விவாதங்களை வச்சு கேட்கிறேன். இப்போ அந்த காலத்துல ஒரு கதை வந்தா அதை படிக்கும்போது புரியுது. ஒரு சராசரி இப்போ ஜெயகாந்தனை ஒரு சாதாரண பாமரன் படித்தாலும் அவனுக்கு புரிஞ்சுது. ரொம்ப பண்பட்ட ஒரு படிப்பாளிக்கும் புரிஞ்சுது. பின்னம் எழுத்தும் பாதி பேருக்கு புரியல அப்படின்றாங்களே. புரியாத எழுத்து எப்படி எழுத்தா இருக்கும் அப்படின்னு ஒரு சாரார் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அதை பற்றி நீங்கள் முரண்பாடு இல்லாத ஒரு உலகத்தில் வந்து ஒரு 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 ஏக்கம் உண்டா? ஒரு மூமெண்ட் இருக்கா? நமக்கு பிடிக்குதா? படிச்சிட வேண்டியது. உங்களுக்கு பிடிக்கலன்னா கூட எனக்கு பிடிச்சுன்னா நான் படிக்க போகிறேன். அதை யாரும் தடுக்க முடியாதுல்ல. இதுதான் என் பாலிசி. யாருடைய கருத்தும் எனக்கு தேவையில்லை. எனக்கு பிடிச்சிருக்கா ஓகே, எனக்கு பிடிக்கலையா தூக்கி தூர வச்சுட்டு அடுத்த வேலையை பார்த்துடணும். இந்த புற விமர்சனங்களை நம்ம உள்ளே எடுத்துக்கிட்டு அதுக்கான நேரத்தை செலவு பண்ணால் நம்ம பகுத்தறிய மாட்டோம். இல்லை, எழுத்தாளர்கள் இடத்துலேருந்து பார்க்குற போது எழுத வர நிறைய பேருக்கு இது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும். ஐயோ, நீங்கள் எழுதணும்னா தோணுதை எழுதுங்க. நீங்கள் இவங்க சொல்லி பாராட்டுறதுக்காக எழுத போகிறீங்க. நீங்கள் அது அவசியம் இல்லைம்மா. ரொம்ப புற உலகுக்கு ரொம்ப கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்கள் சுயத்தை வந்து நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதில் ஒரு தெளிவுண்மை வேணும். நமக்கு ஒரு தெளிவு வேணும்ல. இதில் நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்குது சார். அதான் ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கக்கூடிய நீங்கள் இன்னைக்கு நம்ம அதை வந்து உள்ளுவோம். அது இப்போ நான் டேய் அந்த இடம் நல்லா இல்லைடா, சூப்பராக இருக்குப்பா, 2 விமர்சனமே ஒரே படத்தில் ஒரு ஷாட்டுக்கு வரும். ஆமாம் ஆமாம் அவ்வளோதான். சரி, ஏதோ ஒருத்தர் பிடிக்கல போல இருக்குது, சரி அடுத்ததில் வேறு ஏதாவது ட்ரை பண்ணி பார்த்துக்கணும், அவ்வளோதானே என்னோட மூவ். அது மாதிரி தானே எழுத்தும். ஒரு உணர்வோட பிரதிபலிப்பு தான். நம்ம எழுத்து தனியாக என்னமோ வரப்போகுது. எழுத்து வடிவத்தில் ஒரு உணர்வை பிரதிபலிக்க போகிறோம். அந்த உணர்வின் பிரதிபலிப்பு சிலருக்கு அந்த ப்ரெசன்டேஷன் பிடிக்கலாம், சிலருக்கு பிடிக்காமல் போகலாம். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விமர்சனம். நம்ம கருத்து விமர்சனங்களை நம்ம ஒன்றும் எதுக்கலையே. அதை பர்சனலாக கொண்டு போய் நீங்கள் உள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களை தொந்தரவு பண்ணுற கூட. இப்போ எனக்கு சுமதி பிடிக்கல, சுமதி என்ன அப்படின்னு நான் பேசினா நீங்கள் உள்வாங்கக்கூடாது. அங்கே தான் தனித்துவம் வரணுன்ற. அதை நம்ம கண்டுக்கக்கூடாது. அந்த விமர்சனத்தில் உண்மை இருக்கான்னு நமக்கு உண்மை இருந்தால் ஆமாம் இல்லை நம்ம தப்பு பண்ணிருக்கோம் நமக்கே தெரியும். அதை ஒத்துக்கிறோமா ஒத்துக்கலையாங்கிறது சம்மந்தப்பட்ட ஆளை பொறுத்தது. ஆனால் நமக்கு அது தோணும். அந்த இன்ட்யூஷன் நம்ம ஃபாலோ பண்ணி தானே ஆகும். அதுக்கு மேலே அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாதுமா, கொடுக்கக்கூடாது. இல்லை, நான் இது வரைக்கும் நான் அந்த மாதிரி தான் பார்ப்பேன். எனக்கு பிடிக்குது. இப்போ ஒருத்தங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி எழுத்துக்களை படிக்கிறது? உங்களால் பின்னமிடுத்துவ எழுத்துக்களை வாசிக்க முடிகிறதா? நான் வந்து இப்போ இன்னும் புது எழுத்தாளர்கள்ட்ட நான் போகலாமா, எனக்கு அது ஒரு இன்ஃபீரியராகவே இருக்குது. நான் அது இந்த மொபைல் வந்ததுக்கப்புறம் ஐ எம் ஆல்சோ அடிக்ட் ஆஃப் மொபைல். ரொம்ப எல்லாத்தையுமே இதில் பார்த்துட்டு எனக்கு தேவைப்படுற விஷயம் பூரா கையில் வந்தோன்னா நான் பின்னவினத்துவ எழுத்தாளர்கள் இந்த புதிய தலைமுறை எழுத்தாளர்கள்ட்ட நான் சுத்தமாக இல்லை. எனக்கு அது ஒரு பெரிய குற்ற உணர்ச்சியாகவே இருக்குது. நான் அப்போ அங்கேயே நின்றுட்டேன். 90-95 நின்றுட்டேன். இந்த பக்கம் 2000க்கு அப்புறமே நான் வரல. எங்கேயாவது தான் படிக்கிறேன், ரேராக தான் படிக்கிறேன். அவங்க நான் ரொம்ப பெரிய அறிவாளி அல்லது நான் என்னென்னா அவங்க மாதிரி இல்லையேன்னு நான் சொல்ல மாட்டேன். இங்கே இன்னைக்கு இருக்கிற சிந்தனைக்கு ஒன்று இருக்கத்தான் செய்யும். மணிகண்டன் வந்து கடைசி விவசாய எடுத்த டைரக்டர் வந்து நான் பாரதிராஜா படம் மாதிரி இல்லைன்னா என்ன அர்த்தம்? கரெக்ட். தாய் கிழவி பார்த்துட்டு கிளர்ச்சியம்ல மாதிரி இல்லைன்னு சொன்ன, பாசமலர் மாதிரி இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அதுதானே இதுக்கு வரும். அதனால் நான் இன்னும் அந்த முதல்ல படிக்கிறதுங்கிறது என்னோடய வாழ்க்கையை மிக முக்கியமான பகுதியாக இருந்தது. இப்போ இது வந்து ரொம்ப பெரிய நேரத்தை ஆக்குப்பை பண்ணுது. அது ஒரு பெரிய குற்ற உணர்ச்சியாக இருக்குது. ஆனஸ்டாக சொல்கிறேன். நான் எனக்கு வந்து தலைமுறை தாண்டிய வந்து முரண்பட மாட்டேன். நான் அதில் ரொம்ப தெளிவாக இருக்கேன். ஏன்னா நான் இன்றைக்கி இந்த தலைமுறையோட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதனால் இதே மாதிரி தான் எழுத்தாளர்கள் இருப்பாங்க. எப்படி சினிமாவில் இப்போ நம்ம ஒத்துக்கிறோமோ அது மாதிரி பின்னாடி இருப்பாங்க. அந்த தலைமுறையை வந்து நான் வந்து விமர்சன கண்டனத்தோடையோ அல்லது நான் முன்னாடி இருக்கிறதுனால ஒரு 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 என்ன அப்படிங்கிற அஜாக்கிரதையாவோ நான் பார்க்குறதுக்கு தயாராக இல்லை. நான் வந்து கவனமாக தான் இருக்கேன். கவனிக்கணும்னு அது வந்து ரூல். நான் வந்து எனக்கு வச்சுருக்கிற சில ரூலில் பாரதி வந்து ஒரு வரி சொல்லுவான், காலமே மதியனுக்கு ஒரு கருவி அப்படிமா. அந்தந்த காலத்தை ஒரு கருவியா பயன்படுத்தி அந்தந்த காலத்தை அவ்வாறே புரிந்து கொள்வது. ஆமாம்மா, அதுதான் தேவைப்படுது. அதுதான் நம்மளை கம்ஃபர்டபுளாக எல்லாரோடையும் நீங்கள் வந்து கம்ஃபர்டபுளாக இருப்பீங்க. இல்லைன்னா நமக்குள்ளே ஒரு உலகத்தை உருவாக்கிட்டு நம்ம அதுக்குள்ள ஒரு குதர்க்கத்தை உருவாக்கி நான் அதை உங்கள் மேலே அப்ளை பண்ணுவேன். அது ஒரு உளவியல் சிக்கல் தானே. அது அவசியம் இல்லையே. இதுதான் அதனால் இந்த அரசியல், இந்த இலக்கியம், பின்னவீனத்து நமக்கு ஒரு விஷயம் இருக்கணும். அந்த விஷயம் வந்து நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கிறோமா. நம்ம வந்து நல்லா இல்லை. இப்போ நான் நேற்று ஒரு ஷோவுக்கு போயிருந்தேன். அதில் பேசின ஒரு கருத்து முரண்பாடாக சொல்லிட்டேன். நான் அதை பொய்யா சொல்லலை, பக்குவமாக சொன்னேன், அவ்வளோதான்.
அவ்வளோதான். மேக்சிமம் நம்ம விமர்சனத்தில் ஒரு இப்போ நீங்கள் சினிமா பற்றி பேசினா கூட ஒரு வரையறையோடு தான் பேசுவீங்க. உங்களுக்கு பிடிக்காத சினிமா பிடிக்குதுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் பிடிக்கலன்னு சொல்கிறத நானும் ஏற்றுக்கிறேன்னு, அதில் சொல்கிற விதத்தில் தானே இருக்குது. அதில் ஒரு கண்ணியமும் ஒரு பண்பாடு தான். அது மாதிரி தான் எல்லாத்துலேயும். அதனால் நமக்கு அந்த குழப்பமே தேவையில்லை. என்னை பொறுத்த மட்டும் நம்ம இந்த புற உலகில் வந்து ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக நம்மளை எல்லாத்துலேயும் கொண்டு போய் கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடாதுங்கிறது என்னோட ஒப்பீனியன்மா. சமீப காலமாக நீங்கள் ரொம்ப தத்துவார்த்தமாக பேசுகிறீர்கள்னு உங்களை பற்றின ஒரு கருத்து இருக்குது. அது அப்படியா? ஆமாம். நான் எங்கே அப்படி பேசுனேன்? பொதுவாக நீங்கள் பேசக்கூடிய இடங்கள் மேடைகள் இதை வச்சு நீங்கள் கொஞ்சம் தத்துவார்த்தமாக பேசுகிறீங்க இப்பெல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. இல்லை, இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு எனக்கு என்ன தோணுதோ அதை தான் சொல்கிறேன். அது எந்த டிபார்ட்மெண்ட்டில் வருதுன்றதை நீங்கள் சொல்லித்தான் நான் தெரிஞ்சுக்கிறேன். நீ கேட்கும்போது எனக்கு ஒரு தோணுது, பதிலாக சொல்லணும்னு தோணுது, அப்படி தான் சொல்கிறேன். தவிர அந்த கோட் ஆஃப் இதில் எனக்கு நான் அந்த மாதிரி என்னைய நான் நினச்சிக்கிறல. நீங்கள் எந்த பாக்ஸ்குள்ளேயும் உங்களை நீங்கள் இல்லை அப்படி தான் நான் நம்புகிறேன். என்னே இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் திரைப்படத்தில் பயணிச்சிட்ருக்கீங்க. இந்த துறையை நீங்கள் சரிவர புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? இல்லை இன்னும் கூட எனக்கு புரியாத விஷயம் நிறைய இருக்குது, புரியலையே, இவ்வளோ வருஷம் இருந்தாலும் புரியலை, இந்த கேமே புரியல அப்படின்ற மாதிரி நீங்கள் இல்லைம்மா. அது வந்து இங்கே சினிமாவை பொறுத்த மட்டும் புரிஞ்சுக்கிறதுன்றது ஐ எம் ஆல்வேஸ் ப்ரிப்பேர் மை செல்ஃப் டு ஃபிட் எனி கைண்ட் ஆஃப் ஜாப் பட் த ஆப்பர்ச்சுனிட்டி ஐ ஹேவ். அவ்வளோதான். அதுக்கு நான் தயாராக இருந்தேன்னா நான் புரிஞ்சுக்கிட்டு தான் அர்த்தம். நான் தயாராக இல்லைன்னா அதுக்கு புரியலைன்னு அர்த்தம். ஐ எம் ப்ரிப்பேர்ட் மை செல்ஃப் டு அடாப்ட் மை செல்ஃப் வித் மை இண்டஸ்ட்ரி. அப்புறம் தனியாக நம்ம ஒரு பூதாகரமாக புரியாதது இங்கே அது புரிஞ்சுக்கிற முடியலன்றதெல்லாம் நம்மளுடைய சுய கற்பனையை தவிர ஒரு இண்டஸ்ட்ரிக்குன்னு தனியாக ஒரு குணநலமே கிடையாது. பல மனிதர்கள் சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறோம். அந்த வேலையில் இன்னைக்கு செய்கிற ஒரு வேலை ஃப்ளோவில் அப்படியே போயிடுவீங்க நீங்கள். நாளைக்கு நான் இன்னைக்கு ஒழுங்காக ஒரு வேலையை செஞ்சால் அந்த வேலை இன்னொரு வேலையை எனக்கு வாங்கி கொடுக்கும். அதை நான் கனெக்ட் பண்ணி போயிட்டே இருக்கேன். இதில் நான் என்னத்தை புரிஞ்சுக்கிறது, என்னத்தை புரியாமல் இருக்கிறது? அப்படி ஒன்று இல்லவே இல்லை. ஆமாம், அப்படி ஒரு இமைப்பு. அது சும்மா நம்மளே ஒரு பிசாசு மாதிரி தான் நம்மளே வந்து உருவாக்கி ஒரு மித்துன்னு நினைக்கிறீங்க. எஸ். களவாணி, சதுரங்க வேட்டை இந்த மாதிரியான படங்கள் வந்து புதிய இயக்குனர்களாக இருந்தும் உங்களுக்கு ஒரு பெரிய இது கொடுத்தது. அந்த மாதிரி சமீபத்தில் வந்த புதிய இயக்குனர்கள் யார் உங்களை வியக்கிற மாதிரி உங்ககிட்ட கதை சொன்னாங்க சார்? வியக்கிற மாதிரி இல்லைம்மா, இந்த விஷயத்தை இப்படி கூட பார்க்க முடியுமா அப்படின்றதுல வந்து வினோத், சதுரங்க வேட்டை வினோத், சிம்புதேவன் 23 வயசு. களவாணியில் சர்க்குணம் வந்து ஒரு தாம்பத்தியத்தை அப்பா அம்மா கேரக்டர் படத்தில் நிறைய வந்திருக்கு. அவங்களுக்குள்ள ஒரு இளையோடுன்னு ஒரு நட்புறவு, அதுக்குள்ளே ஒரு மகம் என்ற சேட்டைன்னு, இது 3. நான் நடிக்காத படங்களில் இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப நடிக்காத படங்கள் பார்த்தீங்கன்னா சீனு ராமசாமி அவரோட தென்மேற்கு பருவ கற்று, ரஞ்சித்தோட சென்னை வட சென்னை இது மெட்ராஸ், சீனு ராமசாமியோட தென்மேற்கு பருவ கற்று, அப்புறம் இது வந்து நம்ம எங்கேயும் எப்போதும்னு சொல்லி ஒரு படம் வந்ததில்ல, அது. இந்த 3 வந்து இதை ஒரு சம்மந்தமில்லாத கேரக்டர் கூட சம்மந்தமில்லாத அழுவாண்டான்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய மனிதநேயத்தை, ஒரு ஆக்சிடென்ட்டு, ஒரு கவனக்குறைவுன்னு சொல்லியிருக்கா. இதெல்லாம் வந்து எனக்கு நடிக்காத படங்கள்லாம் அந்த டைரக்டர்களெல்லாம் ரொம்ப 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 உள்வாங்கி ஒரு மரியாதைக்குரிய இயக்குநர்களாக பார்க்குறேன். உங்ககிட்ட இப்போ அந்த மாதிரி சமீபத்தில் யாருன்னா கதை சொன்னவங்க இந்த பிரமாதமாக சொல்கிறாரு இவர் அப்படின்னு? கதை இப்போ சினிமாவில் இருக்க என்னமா சொல்கிறது முக்கியமே இல்லை, எடுக்கிறது சொல்கிறது மேட்டரே கிடையாது. ரொம்ப அழகாக சொல்லிட்டு ரொம்ப சொதப்படுறது. ஏன்னா ஒருத்தனுக்குள்ளே எல்லா கேரக்டர், இப்போ நீங்கள் ஒரு ரைட்டர், நீங்கள் ஒரு டைரக்டர்னா உங்களுக்குள்ளே எல்லா கதாபாத்திரமும் இருக்கும். உங்கள் மாடுலேஷன், உங்கள் பாடி லாங்குவேஜில் எனக்கு சொல்லும்போது எம்மண்டையில் ஒரு படம் ஓட ஆரம்பிச்சிடும், எனக்குள்ளே ஒன்று ஓடும். ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் ஒவ்வொருத்தையும் கொடுப்பீங்க. எல்லாரும் சேர்ந்து ஷூட்டிங் போகும்போது எல்லாரும் வேற ஒன்று செய்வோம், வேற படம் வேற கடைசியாக வரும்போது வேற படம் வரும். இதுதான் சினிமாவுடைய சாஸ்வதமான. அதனால் ஒரு காட்சியை சொல்கிறது முக்கியம் இல்லை, அதை படமாக்குறதா ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து எடிட்டோரியலாகவும் நடிகர்களை வேலை வாங்க தெரிஞ்ச ஒரு சாமர்த்தியமான ஒரு ப்ராக்டிஸ் இருந்தால் போதும். அந்த மாதிரி ஓகே. இப்போ வந்து நம்ம தாய்க்கிழவி டைரக்டர் நிச்சயமாக சொல்லலாம், தாய்க்கிழவி டைரக்டர் நிச்சயமாக சொல்ல முடியும். இது மேக்ஸ் 2 லாஸ்ட் இயர் பெரிய சூப்பர் ஹிட், விஜய் கார்த்திகேயன் இருப்பேன். ஒரு ராத்திரில் நடக்கிற ஒரு கதை. அது எல்லோரும் கைதி மாதிரி இருக்குன்னு சும்மா சொன்னாங்க. பட் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு ராத்திரியில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே, அதில் வந்து ஒரு நாளை காலையில் ரிட்டையர் ஆக போகிற ஒரு கான்ஸ்டபிள், அவர் ஒரு சிக்கலில் மாட்டிக்குவார், அதை ஹீரோ காப்பாற்றுவார். கர்நாடகத்தில் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஹிட். பேர் என்ன சார் படம் பேர்? மேக்ஸ் 2. மேக்ஸ் 1 மேக்ஸ் 2 வேறு எடுத்தாங்க. மேக்ஸ் கிச்சா ஹீரோ தான், சுதீப் தான் ஹீரோ. வரலாறு காணாத ஹிட்டு. ஓகே. அது வந்து எடுக்கும்போதே சிலர் வந்து
அவன் கொலன்னு சொல்லுவான். ஆனால் அவன் மண்டையில் இருக்கிற படத்தை கொண்டு வந்துட்டான். ஓகே. ஒரு ஆக்டரை வந்து இப்படி சொல்லு அப்படி சொல்லுன்னு சொல்ல தெரியாது. ஆனால் மண்டையில் ஒரு படத்தை வந்து ரொம்ப தெளிவாக வச்சுருக்கு. அப்புறம் ஒரு சர்ப்ரைசிங் பேக்கேஜ் வந்து டயலாக்ஸாக வைக்காம ஃப்ரேம்ஸாக வச்சிருக்காரு. மேக்கிங் எக்ஸலன்ட் மேக்கிங். அதேமாதிரி பாண்டியராஜனுடைய பசங்கள்லாம் வந்துச்சு இல்லையா, கடைக்குட்டி சிங்கம், அதெல்லாம் வந்து ஒரு 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 பேட்டர்ன் ஆஃப் இதில் வந்து ஃபேமிலி ட்ராமாவுக்குள்ளேயே நிறைய கேரக்டரை வச்சுட்டு கதை பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸ்க்ரீன் பிளே பண்ணி கொண்டு வந்து சேர்க்கறது பாண்டியராஜன். இவ்வளோ நெகிழ்ந்து சொல்றதுனால கேட்குறேன், ராசு மாதவன் இன்றைக்கு ராசு மாதவன் இல்லையே, இறந்துட்டானே. அவரை பற்றின உங்களுடைய நினைவுகள் சொல்லுங்க. இல்லைம்மா, அது என்ன, நம்ம மணிவண்ணன் சார்கிட்ட வந்து ஆற்காடு முதலி ஸ்ட்ரீட் இருக்கு இல்லையா, ஆற்காடு முதலி ஸ்ட்ரீட்டு, அங்கே தான் எம்ஜிஆர் ஸ்ட்ரீட், அது சரவணன் முதலீதர். ஆற்காடு ஸ்ட்ரீட் வந்து எம்ஜிஆர் சாவி, அதுக்கு பக்கத்தில் இங்கே டீலக்ஸ் ஹோட்டலில் தான் அங்கே இருக்கிற அசன்டேட்டர்லாம் வந்து 5 பத்தி தேத்தி ஒரு டீ குடிக்கிறது வந்து அவருக்கு சீரட் பிடிச்சிருக்கும். அப்படி அங்கனக்குள்ள ஒரு டெலிஃபோன் பூத் இருக்கும். பாரதிராஜ் சார் வீடு கிருஷ்ணா ஸ்ட்ரீட். சில ப்ரோக்ராம் சார் இங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஆஃபீஸ் சொல்லணும்னா அவர் முன்னாடியே சொல்ல முடியாது. அதனால் அந்த பப்ளிக் பூத்தில் வந்து 50 விசா போட்டு டைரக்டர் கிளம்புறாரு, இது எடுத்து வைக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்தோம்னா, சப்போஸ் டைரக்டர் லேட் ஆகுது அப்படின்னா வீட்டில் உட்காந்துட்டு இருக்க முடியாது. நீங்கள் வந்து நிற்கும்போது மணிவண்ணன் சார் ஆஃபீஸ்லேருந்து இங்கே வரும்போது ராசமுதரவன், சீமான், நான் எல்லாரும் அங்கே ஒரு ஜாயிண்ட் அடிப்போம். அப்போ ராசமுதரவன் வந்து ஆள் கொஞ்சம் குட்டையாக இருக்கிறதுனால, டேய் நீ வா போ அப்படின்னு எல்லாரும் ஒரு வேலையை வாங்க வந்தோண்ணே, ஒரு 5 நிமிஷம் ஒரு கதை சொல்லுவானேன்னு ஒரு 10 கதையாக சொல்லுவாப்படி. ஒரு எப்போலாம் மீட் பண்ணுறோன்னு அப்போலாம் ஒரு கதை சொல்லுவாப்புல. அப்போ பாண்டி கதையும் அப்படி தான் சொல்கிறாப்புல. பூமகள் ஊர்வலம் வந்து எனக்கு அந்த கதை எனக்கு தெரியாது. பாண்டி சொல்லும்போது இது நல்லா இருக்குப்பா, அந்த அம்மா பையன் வந்து அம்மா செத்து போனது தெரியாமல் அங்கே பையன் இருப்பான். அது ஒவ்வொரு கதையிலையும் ஒரு ஒரு உணர்வு இளையோட்டம் இருக்கும். அதே மாதிரி ஃபேக்ட் எமோஷன் இருக்காது. இப்போ ராசமுதரவன் அப்படி தான் பாண்டி. இது வந்து மாயண்ட குடும்பத்தார். முத்துக்கு முத்தா வந்து என்கிட்ட வந்து எப்போ மாதிரி கதை சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாப்புல. அதில் நான் நடிக்கிறதா கதை சொல்லலை. ஒரிஜினலாக சத்யராஜ் சாரோ ராஜகிரண் சாரோ தான் ஒரிஜினலாக நடிக்க வேண்டியது. எனக்கு அந்த கதையை கேட்டு தூக்கம் இல்லை. என்னடா இது இப்படி ஒரு கதாபாத்திரமா, சரி நம்ம கேட்கலாமா. ப்ரொடியூசர் அவர், நம்ம நடித்தோம்னா அவருக்கு எவ்வளோ தூரம் சரியாக இருக்கும். பெரிய இது கேட்காம இருக்க முடியல. என் ஒய்ஃப்டெல்லாம் புலம்புறேன் போய். என் ஒய்ஃப் சொல்கிற கேளுங்க, கேட்குறது என்ன தப்பு இருக்குது. சரி அப்படின்ட்டு ஒரு வாரம் ஆச்சு கேட்குறது. ஃபோன் பண்ணுறேன், தம்பி இந்த மாதிரி அந்த கேரக்டர் நான் பண்ணட்டுமாப்பா, ஒருவேளை நீ ப்ரொடியூசராக இருந்தீங்கன்னா, ப்ரொடியூசராக உனக்கு சிக்கல் இருக்குன்னா பரவாயில்ல, என்னமோ நீ சொல்லிட்டு போன அந்த கேரக்டரோட இருக்குது, நீ கொஞ்சம் முடிஞ்சால் என்னை வச்சு அதை படம் பண்ணு, சிரமமாக இருந்துச்சுன்னா விட்டுரு அப்படின்னு. சரிண்ணே நான் கூப்பிட்றேன் அப்படின்னா கேட்குற வரைக்கும் கேட்கணும் சொல்லி கேட்டதுக்கப்புறம் திருப்பி இல்லை கூப்பிடாம விட்டானா வேணாம்ட்டானா. ஒரு உச்சகட்டமாக நம்ம உள்ளத்துக்குள்ளே ஒரு குழந்தை இருக்குங்களா, அந்த குழந்தை நம்மளை ரொம்ப தொந்தரவு பண்ணும். ஒரு வாரம் கழித்து ஃபோன் பண்ணுறேன், நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா இல்லைன்னு சொன்னால் அதை தாங்கிக்கிற மனநிலையோட பேசு, சும்மா நான் ரொம்ப ஓவராக எக்ஸாகரேட் பண்ணி அனாவசியம் கஷ்டப்படுறாது அப்படின்னு. தம்பி சொல்லுப்பா, அண்ணே நீ ஏன் நடிச்சிருந்தேன், நான் எதிர்பார்க்கல, நீ ஏன் நடிச்சிருந்தேன், நம்ம ஷூட்டிங் போயிடும்ண்ணே, நான் முன்னாடி போய் ஆரம்பிச்சிடறேன், நீ எனக்கு ஒரு ஷூட்டிங் நீ முடிச்சுட்டு வந்துடுறேனே அப்படின்னு. அப்போ நான் என்ன பண்ணேன், குப்சாமி மேக்கப்பை கூப்பிட்டு ஒரு விக்கு நானே ரெடி பண்ணி ஒரு தாடியெல்லாம் ஒட்டிட்டு அதை எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு, அப்போ வந்து மெயிலெலாம் கிடையாது, மேனுவலாக தான் எடுப்பணும். ஒரு வாரம் கழித்து அப்படியே ஒரிஜினலாக என்னோட இதை வந்து என்ன பண்ணணுமோ எடுத்துகிட்டு 2 ஃபோட்டோவை எடுத்து கொரியரில் அனுப்பிச்சு உனக்கு எந்த கட்டப்பில் நான் வரணும்னு சொல்ல அப்படின்னு. அவர் ஒரிஜினலாகவே வந்துடணும், விக்கெல்லாம் வேணாம்ட்டார். அப்புறம் நான் காலையில் போய் இறங்கினதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் ஆரம்பிக்கிறோம். நான் போய் வந்ததுக்கப்புறம் சரண்யா அவங்களுக்கு வந்து இந்த தோடு மூக்குத்தி இதெல்லாம் வந்து ஒரு முறுக்கு விற்கிற ஒரு அந்த எண்ணெய்க்குள்ளே பழகிருப்பாங்க இல்லையா, அது வேணுமே அப்படின்னு எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு டே. அப்போ நான் என்னங்க நீங்கள் இவ்வளோ ஆத்தென்டிக்காக மேக்கப் போடுறீங்க, நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னாங்க. இல்லை எனக்கு அப்படி தெரிலமானே. அப்படி பார்த்துட்டே இருந்துட்டு டக்குன்னு அங்கே ஒரு அம்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. அதில் ஏங்க நான் உங்களுக்கு புது நகை தர்றேன், நீங்கள் போட்டிருக்க நகையை தர்றீங்களா அப்படின்னு அங்கே வேடிக்கை உட்காந்தவங்களுக்கு இவங்க ப்ளூ ஜுவல்ஸ்லாம் அதெல்லாம் கொடுத்துட்டு கவரிங் தான் அவங்க வாங்கி போட்டு யூஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து உடனே போட்டு இது பண்ணி அதை அந்த கேரக்டருக்குள்ளார போ அது ரொம்ப இழுத்துக்கிட்டே போச்சு. அதை கடைசியாக ஒரு டயலாக் தான், அது வந்து உருது பேசுகின்ற தமிழ் மொழி தெரியாத ஒரு லேடி வந்து என் கையை பிடிச்சிட்டு மலேசியா ஏர்போர்ட்டில் அழுதாங்க அந்த டயலாக். அது என்னென்னா கடைசியாக விஷம் கொடுத்துட்றாரு பொண்டாட்டியை பார்த்து, நம்ம பேச்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு இத்தனை வருஷம் வாழ்க்கை உடனே நான் சந்தோஷமாக வச்சுருந்தேனா, அதில் தான் அவங்க உடஞ்சி அழுவாங்க. அந்த ஒரு வசனம் அவ்வளவு பெண்களை அவ்வளோ தூரம் ரொம்ப உள்ளர வந்து அந்த கணவன் அப்படி கேட்டது. அவங்க கணவரோட அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க, அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் அவங்க என்ன எமோஷன் வச்சுக்கிட்டாங்கன்னு தெரியாது. எனக்கு வந்து அது ஒரு பெரிய ஸ்டெடியாக இருந்துச்சு. அவங்களுக்கு தமிழ் தெரியலமா,
முத்து முத்து டயலாக் அது அந்த உறுதியிலே சொல்லுது எனக்கு. அது நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா அந்த கடைசி டயலாக் தான் அழுகுது. அது தற்கொலை முடிச்சதை விட கர்நாடகாவில் லிங்கா ஷூட்டிங் போயிருக்கேன். அங்கே வந்து இந்த இன்னர்ஸ் எல்லாம் அந்த ஹோட்டலில் துவைக்க மாட்டாங்க. அதனால் நான் ஒரு கடையில் போய் வாங்க போகிறேன். நம்ம அது ஒரு சின்ன டவுன், அது நான் போகிறேன், எடுத்துக்கிட்டே இருக்காங்க. சார் தமிழ் ஆக்டரோ முத்து முத்து முத்துக்கு முத்தாகங்கிறது எங்கே வரையும் போயிருப்பாருங்க. மொழி தெரியாது. எங்கே வெஸ்ட் கர்நாடகா, அது அங்கே வந்து அரபிக்கடல் ஆரம்பிக்குது. எனக்கு தமிழ் புரியுதோ இல்லையோ வந்து அந்த அந்த படையில் வேலை செஞ்ச எல்லாரும் பேசி மறுநாள் நீங்கள் வாங்க எங்கள் அம்மாலாம் உங்களை பார்க்கணுன்றாங்க சொல்லி அவ்வளோ எமோட் ஆனாங்க. நம்ம உசிலம்பட்டியில் இருந்த ஒரு பையனுடைய எமோஷனோட எக்ஸ்கியூஷன், ஒரு ஃபேமிலி வேல்யூஸ், ஒரு புருஷன் முண்டாட்டியோடைய இதுவும் இக்னோரன்ஸும் எவ்வளோ தூரம் ரீச் ஆகுறது. அதனால் ராசுமதுரம் வந்து உடம்ப பாதுகாக்கலாமா, அதுதான் பிரச்சனை. நிறைய பேர் அந்த மாதிரி உங்க திரைத்துறையில் கவிஞர்கள் கூட அந்த மாதிரி. ராசுமதரோட கேன்சர் அது இங்கே வந்து என்னன்னா பயத்தில் வந்து தள்ளி போட்டாப்புல. தனக்கு இருக்குன்னு தெரிஞ்சு கூட அது சரியான சமயத்தில் மருத்துவம் பார்த்துருந்தா காப்பாற்றிருக்கலாம். இன்றைய மருத்துவம் வந்து அதுக்கு தயாராக தானே இருக்குது. ஒன்றில் அது ராசுமதுரம் இருந்திருந்தா எனக்கு இன்னும் கூட பெரிய சில கதாபாத்திரங்கள் கிடைச்சிருக்கலாம். அது ஒரு பெரிய லாஸ் எனக்கு தனிப்பட்ட முறையில். நீங்கள் அவர் மேலே ஒரு பெரிய ஒரு இல்லை, நான் அதான் சொல்கிறேன், எங்கள் ரிலேஷன்ஷிப் நான் டைரக்டர் நடிகனாருக்கு முன்னாடி ஆரம்பிச்சது. எப்போ வந்தாலும் வந்து பார்த்து பேசிட்டு இன்னும் நானும் சீமானு ஒரு படம் 2001 பாரதிராசரோட ஈரநிலம் படம் சீமான் நடிச்சாப்புல, அப்புறம் விட்டாப்புல. நாங்கள் 2 பேர் வந்திருக்கோம்னு ஃபோன் பண்ணி சொன்ன உடனே அவங்க அம்மா வந்து நாட்டுக்கோழி குழம்பு, முஸ்லிம்பட்டி குழம்பு ரொம்ப இருக்கும் கொண்டுக்கிட்டு அந்த தென்னந்தோப்புக்குள்ளே நடந்து வர்றாங்க. நடந்து வேற ஒரு சுற்றி வந்தால் வரணும்னு வந்து காசு கொடுத்தா எங்களை சண்டைக்கு வந்துருச்சுமா. என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, உங்கள்கிட்ட காசு வாங்கிடா நான் உங்களுக்கு சோறு போடணும், எப்படா நீங்கள் காசு கொடுப்பீங்க, பெரிய பணக்காரனா சமாதானப்படுத்தி அனுப்புறதுக்குள்ளே போதும் ஆகிப்போச்சு. அப்புறம் கார்லையாக போய் இறங்கினா என் காலில் வச்சுக்கிட்டு நான் போனா, நான் என்னடா உங்கள் காரணம், நீ இன்னைக்கு ஏற்றிட்டு போக நாளைக்கு விட்டு போயிடுவேன். ஐயோ, அந்த மக்கள்கிட்ட இருக்கிற அந்த அது என்ன பண்ணுறது. ஆமாம், அது இல்லாமல் அது வந்து வீரமா ஈரமா அவங்க பிளைண்டு, அதான் அதுக்குள்ளே ஒரு பெரிய திக் எமோஷன் இருக்கும். அப்படி பசை போட்டு ஒட்டின மாதிரி ஒட்டிக்கணிங்க, அதை பிக்கவே முடியாது. அது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஆழமான ஒரு ஏரியா அது. அப்படி இப்போ அது என்ன ஆகுதுன்னா, நம்ம இத்தனை படம் நடிக்கிறோம், எல்லாம் தாண்டுறோம், ஒரு இடத்துல உடைய வச்சிரும். நம்ம அணுவும் கை கொடுக்காது, சட்டுன்னு ஒரு இடத்துல உடைய வச்சிரும். ஒன்றும் இல்லாம ஆக்கிடும். அவங்க முன்னாடி நம்ம நொறுங்கிரும் மாதிரி ஹேண்டில் பண்ண முடியாது, நம்மளால உடஞ்சிரும். அது மாதிரியான ஏரியா தான் ராசுமதுரனோட. இத்தனை பெரிய ஹீரோஸோடலாம் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. இந்த ஒரு சூப்பர் ஹீரோவோட நம்ம நடிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்ட நடிகர் யாருன்னா இருக்காங்க? எல்லாரோடையும் நடிச்சிட்டேனே, நான் மிஸ் பண்ணல யாரையும். அப்படி பார்த்தா அமிதாப் பச்சன், ரஜினி ஹிந்தியில் வந்து எங்கேயாவது மாட்டினா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி என்னோட ஃபேவரட் ஹீரோஸில் ஹிந்தியில் வந்து அமிதாப் சார், தர்மேந்திரா வந்து அமிதாப் சாரோட எனக்கு தர்மேந்திரா ரொம்ப பிடிக்கும். தர்மேந்திரா சாரோட எல்லாம் வேலை செய்யும். நான் கேமராமேனாக இருக்கும்போது ஒரு ஹிந்தி படம் இங்கே ஏவிஎம்ல இருக்கும்போது போயிருக்கேன், வேலை செஞ்சுருக்கேன், அசிஸ்டன்ட் கேமரா. ஒரு ஃபைட்டு, இப்போ நம்ம இவங்க இருக்காங்கல்ல கஜோல் வீட்டுக்காரர், அவங்க அப்பா ஒரு ஃபைட் மாஸ்டர், அவருக்கு கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ நான் பார்த்துருக்கேன். அப்புறம் நமக்கு வேறு யார் இங்கே தமிழில் எல்லா ஹீரோவும் நடிச்சிட்டேன். நம்ம நம்பியார் சாரோட கேமராமேனாக வேலை செஞ்சுட்டேன், சிவா சாரோட வேலை செஞ்சுட்டேன், எஸ்எஸ்ஆர்ஐயோட ஒர்க் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் வி.கே. ராமசாமி சார், யாரெல்லாம் உயிரோடு இருந்தாங்களோ அவங்களோட எல்லாம் வேலை செஞ்சுட்டேன். அதனால் எனக்கு அதில் பேக்கியே இல்லை. எல்லாரோடையும் ஆல்மோஸ்ட் யாரெல்லாம் கண்ணதாசன் ஐயா நான் பார்க்க முடியல. வாலி சாருக்கு என் பேரை சொன்னேன், நீ தான் அது வாயா அப்படின்னு பேசியிருக்காரு. மற்றபடி யாரையும் நான் அந்த பழைய சீனியர் செட்டில் இருந்தவங்களோட ஏதாவது ஒரு வகையில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். தேங்காய் சீனிவாசன் சாரோட கேமரா நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு மறக்க முடியாத அவர் வந்து நம்ம அதிகமாக பேச்சில் இல்லைன்னா கூட அவர் ஒரு அசோகன் சார். ஆமாம், அசோகன் சார் நான் வரும்போது இல்லை, நான் மிஸ் பண்ண ஆக்டரில் நான் அசோகன் சார் வந்து அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. அசோகன் சார் ஸ்டைலுக்கு ஐப்ரோவை ஆச்சரியக்குறியாக்கி வச்சுட்டு டெத்து வீட்டில் உட்காந்துருப்பார். இப்படி என்னடா சாவை போடுற ஆச்சரியமாக பார்க்கறது, நீ வேற ஒரு சிந்தனை இல்லையா, அது ஒரு மரணத்தை ஆச்சரியமா அப்படி இருந்தா அதெல்லாம் வந்து குறிப்பிடப்படலை, அண்டர்லைன் பண்ணப்படலை. அசோகன் சார் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லாமல் அவர் ஒரு இடத்துல வந்து வில்லனாக இருந்து மாறினதெல்லாம் அதெல்லாம் ஏனோ தமிழ் சினிமாவில் முக்கியமான அவருடைய எல்லா அது ஜெயலலிதா அம்மாவோட நடிச்ச ஒரு பெரிய விமர்சனம் ஆச்சுலமா. அது என்ன படம், வைரம்லாம் வேற லெவலில் பண்ணியிருப்பாருமா. அப்புறம் இன்னொரு படம் இருக்குது, அப்போ தான் முதல்ல வில்லனாக இருந்து காமெடி, பட்டிக்காடு ராஜன், சிவகுமார் சார் ஹீரோ, ஜெயசுதா மேடம் ஹீரோயின், கமல் சாரும் ஸ்ரீபிரியாவும் கேரக்டர் ஆர்டிஸ்ட்.
அதில் தான் முதல்ல அந்த மொட்டை அடித்து ஒரு சின்ன இதாக போட்டு சாணக்கியன் கெட்டப்பில் வில்லனா பண்ணியிருப்பார். அது வந்து அப்போ ரொம்ப பாப்புலர். நான் சொல்கிறது 77 இருக்கும், 77 78. அதெல்லாம் அசோகன் சார்லாம் வந்து ரொம்ப ஃபினாமினல் அவங்கெல்லாம். அப்படி பார்த்தா இன்னும் யாரும் அந்த மாதிரி யாரையும் மிச்சம் வைக்கல. காலம் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருச்சு, எல்லாரோடையும் வேலை செஞ்சுட்டு. இவ்வளவு நிறைவா சினிமாவில் வந்து சந்தோஷமாக நான் பண்ணுறதை நல்லா பண்ணிட்டு இருக்கேன், மனசு நிறைவாக பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் வர்றது எல்லாத்தையும் காலப்போக்கில் மாற்றத்துக்கு ஏற்றார் மாதிரி என்னை மாற்றிக்கொண்டு, என்னை தகவமைத்து கொண்டு அப்படியே நான் பயணப்பட்டுக்கிட்டே இருப்பேன். அதாவது இப்படி சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நதியின் மீது விழுந்த இலை அந்த நதியின் போக்கிலேயே போய் கொண்டு இருக்கிற மாதிரி நான் போவேன். அந்த மாதிரி ஒரு அழகாகவும் ஒரு எளிமையாகவுமே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சரியான புரிதலோடு நீங்கள் பயணப்பட்டு இருக்கீங்க. திரைப்படத்தை தாண்டி உங்களோட குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள். சுமனா வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு, 2 பேருக்கு திருமணம் ஆயிடுச்சு. அந்த கடமையெல்லாம் முடிச்சாச்சு. மனைவி வந்து என்னுடைய உறவினர் தான். ஒரு பெரிய தாம்பத்திய வாழ்க்கையில் திட்டமிட்டு நீ அப்படி இருந்துக்கிறோம் நான் இப்படி இருந்துக்கிறோம் அப்படி இல்லை. பட் எனக்கு காலம் கொடுத்த மிகப்பெரிய நல்ல வாய்ப்புகளில் என்னுடைய மனைவியும் ஒன்று. 35 வருட தாம்பத்தியம், பெரிய முரண்பாடுகள் பெரிய உடன்பாடுகள் எதுவுமே இல்லாமல் அப்படியே இப்போ நான் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான மனநோட இருக்கிற மிக முக்கியமான காரணம் என்னோடய குடும்பம். பையனும் சரி பொண்ணும் சரி. நான் இத்தனை படங்களில் நடிக்கும்போது நான் எதிர்நோக்கினது என்னென்னா, பையனோ பொண்ணோ வாலிபத்தில் கிடக்கும்போது அவங்க சிரமப்படுத்துனாங்கன்னா நம்ம அதுக்கு தயாராக இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் அவங்க எனக்கு அந்த சிரமமும் கொடுக்கல. அவங்க பை ப்ராசஸ்லேயே எல்லாமே வந்து அவங்க லைஃப்பை வந்து கரெக்டாக செட்டில் பண்ணிட்டாங்க. அதனால் எங்கே இருக்காங்க சார் அவங்க? இப்போ பொண்ணு வந்து மருமை வந்து மத்திய அரசில் பணியில் இருக்கார், டெல்லியில் இருக்காங்க. பையன் இங்கே தான் இருக்கார். மருமை வந்து மதுரையில் விரகனூர்னு சொல்லி அவங்க விவசாய குடும்பம், அவங்க வண்டியூர்னு சொல்லி இங்கே தான் இருக்கிறாங்க. அவர் வந்து இப்போ ஒரு அமெரிக்கன் கம்பெனியில் ஹெச்ஆர் ஏதோ ஒரு போஸ்ட்டில் இருக்கார், சாஃப்ட்வேர். முதல்ல ஆஸ்திரேலியாவில் படித்தார். அங்கே அந்த கோவிட்டுக்கு அப்புறம் நிறைய பைலாஸ் மாற்றிட்டாங்க, அதனால் இங்கே வந்து செட் ஆகிட்டார். அவங்க தனியாக இருக்காங்க. ப்ரைவசிங்கிறது ஏதோ புதுசாக கல்யாணம் ஆன புருஷன் பொண்டாட்டிக்கல முதல்ல எனக்கு வேணும்டா ப்ரைவசி. அப்பா அம்மாவுக்கு ப்ரைவசி கொடுங்கடா, எல்லாம் தனி கொடுத்தனும் போகிறது ஒரு சிலபஸ்ன்ற மாதிரி. கல்யாணம் ஆகி ரிசப்ஷன் முடிஞ்சு சாவியை கொடுத்துட்டு இந்தப்பா நீயாச்சு உங்கள் மிஸ்ஸஸ் ஆச்சுன்ட்டு நாங்கள் 2 பேரும் தனியாக இருக்கோம். அவங்க பாட்டில் இருக்காங்க. ஏன்னா அவங்கவுங்களுடைய ஸ்பேஸும் வேல்யூஸும் வந்து ஒன்றா இருந்தால் தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அதில் வந்து ரொம்ப தீர்க்கமாக தெளிவான ஒரு முடிவோடு அவங்க பாட்டில் அவங்க இருக்காங்க, நாங்கள் பாட்டில் இருக்கோம். நிம்மதியாக வாழ்க்கை போதுமா. எந்த ஒரு எமோஷனல் சிக்கலுக்கும் இப்படி ஆயிடுச்சு, லைஃப் டவுன் ஆச்சு போச்சு அப்படின்னா காலமோ கடவுளோ என்னை அந்த மாதிரி பெரிய எதிர்பார்ப்புகளும் இல்லை, பெரிய ஏமாற்றங்களும் அதனால் இல்லை அப்படின்ற மாதிரி. என்னடா வாழ்க்கை ஒரு வரல சொன்னால் என்னை காலம் ரொம்ப நல்லா கையை பிடிச்சி கூட்டு வந்துருச்சு, அப்படி தான் சொல்ல முடியும். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார். வாழ்க்கையில் எப்போயுமே யாருக்கிட்ட கேட்கும்போதும் எப்படி இருக்கீங்க சார்னா ஏதோ இருக்கேன் அப்படி சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கேன், நிறைவாக இருக்கேன், என் காலை என்னை கையை பிடிச்சி நல்லபடியாக கூட்டிகிட்டு போயிருக்கேன் அப்படின்னு மனப்பூர்வமாக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நபரை நாங்கள் சின்ன சின்ன அப் அண்ட் டவுன் எல்லாம் வந்து நம்ம லைஃப்பில் நடக்காதெல்லாம் வந்து நடக்கிறதெல்லாம் புலம்பிகிட்டே இருந்தோம்னா தட் இல் நாட் ரைட் ஆட்டிடியூட். செல்ஃபாக நான் வந்து ஒரு நிகழ்ச்சிக்காக சொல்லலை, என்னை நானே கொண்டு போய் டிப்ரெஷனில் கொண்டு போய் வச்சுக்கிட்டு நானே எடுத்துகிட்டு வர முடியலன்னா அப்புறம் வரத்தானே செய்யும். லைஃப்பில் வந்து எல்லாமே எப்போ பார்த்தாலும் அப்படியே வெற்றி மீது வெற்றி கொட்டி கோடி மேலே கொட்டி கட்டி புகழும் செல்லும் அப்படி இல்லையே. எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் இருக்கும். அது அந்தந்த மனநிலையும் அந்தந்த நிமிடமும் மாறிக்கிட்டே இருக்குது. அதை அப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அது ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான். அது அப்படித்தான் நான் புரிஞ்சுக்கிறேன். உங்கள் மொழியில் சொல்லணுன்னாக்க ஒரு செட்டில் யூனிட்டோட கூட்டமாக தொழில் செய்து மகிழ்ச்சியாகவும் உங்களோட ப்ரைவசியை நீங்கள் தகவமைச்சு கொண்ட மாதிரி அதில் உங்கள் தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியாகவும் உங்களுடைய நடிப்பின் மூலமாக உங்களுடைய கலை பயணத்தின் மூலமாக எங்களை மகிழ்ச்சியாக எங்களை நிறைவாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களோட இவ்வளவு நேரம் பேசினது எங்களுக்கு உண்மையாகவுமே மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனந்தவிடன் நேர்களுக்கும் இந்த நேர்முகம் நிச்சயமாக மகிழ்ச்சியை தரணும்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் செலவு பண்ணி எங்களோட இந்த நேர்முகத்துக்கு வந்ததுக்கு ஆனந்தவிடன் குழுமத்தின் சார்பாக எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். இல்லை சுமதி, நான் தான் நன்றி சொல்லணும் சுமதி. ஏன்னா இந்த நிகழ்ச்சி வர்றதுக்கு ஒரு 3-4 வாரத்துக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி நான் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி பண்ணுறேன், உங்களை நாங்கள் கூப்பிட வேண்டியிருக்கோம், நீங்கள் வந்துடுங்கன்னு சொல்கிற நாகரிகத்தை இன்றைக்கி நான் யார்ட்டையும் எதிர்பார்க்கல. இவங்க சொல்லும்போது எனக்கு அது புது செய்தியாக தெரியாமல் நான் மென்டலாக இமீடியட்டாக ரெடி ஆகணுது. உங்களுடைய கண்ணியம் அது, நீங்கள் ஒரு தனித்துவமாக ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கும்போது நம்ம என்ன எதிர்பார்ப்போமோ அது மற்றவங்களுக்கு இருக்கணுங்கிற ஒரு அடிப்படை அது ஒழுக்கத்தில் தான் சேர்க்கணும். அது உங்கள்கிட்ட இருக்குது. 2, உங்களுக்கு இப்படி முகஸ்திதிக்காக நீங்கள் எதையும் பேச இல்லை. 3, ஒரு லாயராக பீயிங் எஸ் அ உமன் ஒரு 30 இயர்ஸாக இப்படி ஸ்ட்ரெஸ்டன் பண்ணுறதுன்றது அவ்வளோ சாதாரணம் கிடையாது. ஸோ உங்களை மாதிரி ஒருத்தர் வந்து என்னை வந்து பேட்டி எடுக்கிறது, அந்த வாய்ப்பு கொடுத்த விகடனுக்கு நம்ம வந்து புதுசாக புகழ் மாலை சூட்ட வேண்டியதில்லை.
ஸோ இது 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 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 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 நேரமாக நான் உணர்கிறேன். ஸோ உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்ச பாரதி ராஜாவுக்கும், அவர் நீலகண்டனுக்கும், கேமராமேன்களுக்கும், இதை எடிட் பண்ண போகிறதுக்கு தம்பி போட ஒரு ஆசையிருக்கும். எப்பவுமே விகடன்கிறது ஒரு மதிப்பிற்குரிய ஒரு ஒரு ஊடகம். அந்த ஊடகத்தில் நம்ம 2 பேரும் இப்படி உட்காந்து பேசுகிற அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்காக அவங்களுக்கு நன்றி. உங்களுக்கு என்னுடைய நன்றி சொல்லுங்க. நல்லா இருங்க. வாழ்த்துக்கள். நன்றி சார். உங்கள் ஆரோக்கியமே எங்கள் சந்தோஷம். 92 ஆண்டு பாரம்பரியமிக்க SBS நிறுவனம் வழங்கும் சத்துக்கள் நிறைந்த கேப்பை மாவும் கம்பு மாவும் இயற்கை சுவையுடன் குடும்பம் முழுவதும் ஆரோக்கியம் பெற இன்றே வாங்கி பயன்படுத்துங்கள்.